ஒரு வசனத்தை கூடி வாசிக்கலாம். ஏன்னா வெளிப்படுத்தல 5வது அதிகாரத்துல 8வது வசனம் சொல்லுகிறது, 24 மூப்பர்களும் தங்கள் தங்கள் சுரமண்டலங்களையும் பரிசுத்தவான்களுடைய ஜெபங்களாகிய தூப வர்க்கத்தால் நிறைந்த பொற்கலசத்தையும் பிடித்து கொண்டு ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாக வணக்கமாய் விழுந்து. அல்லேலூயா. அப்ப நாம ஜெபிக்கிற ஜெபத்தை எல்லாம் பரிசுத்தவான்களுடைய ஜெபங்களாகிய தூப வர்க்கங்களால் நிறைந்த பொற்கலசத்தை பிடித்து கொண்டு யாரு? 24 மூப்பர்களும் தங்கள் தங்கள் சுரமண்டங்களையும் பரிசுத்தவான்களுடைய ஜெபங்களாகிய தூப வர்க்கத்தையும் பிடித்து கொண்டு அவருக்கு முன்பாக நிற்பதை பார்க்கிறோம். அப்ப பரிசுத்தவான்கள் ஜெபத்தை கர்த்தர் சமூகத்தில் கொண்டு வந்து அங்க பாருங்க எப்படி வச்சிருக்காங்க. நிறைந்த பொற்கலசத்தை பிடித்து கொண்டு ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாக வணங்கி விழுந்து கொடுக்கிறதை பார்க்கிறோம். அல்லேலூயா. அப்ப நாம ஜெபிக்கிற ஜெபத்தை அந்த ஆட்டுக்குட்டியானவர் கேட்டு பதில் கொடுக்கிறவராய் இருக்கிறார். நம்முடைய ஜெபங்கள் எல்லாம் தூப கலசங்களை பாருங்க, தூப வர்க்கத்தால் நிறைந்த பொற்கலசங்களையும் அப்படின்னா தூப வர்க்கத்தால் நிறைந்த நம்ம ஜெப, அதான் ஒரு ஆண்டு ஃபாதர் பெக்மன் சொல்லி பாட்டு பண்ணிருப்பார், தூபம் போல் என் ஜெபங்கள் ஏற்றுக்கொள்ளும் ஐயா அப்படின்னு. தூபத்தை போல சுகந்த வாசனையாய் நுகர்ந்து பதில் கொடுக்கிற தேவ சமூகத்துல ஜெபிக்கிற ஜெபங்கள் எல்லாம் பரிசுத்தவான்களுடைய ஜெபம், தேவ பிள்ளைகளுடைய ஜெபம் எப்படிப்பட்டதாய் விலையேற பெற்றதாய் இருக்கிறதுனால நாம் ஜெபிக்க வேண்டும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. ஹல்லேலூயா. தொடர்ந்து நாம் ஜெபம் பண்ணணும், ஆண்டு சமூகத்துல தொடர்ந்து நாம் ஜெபிக்கணும், தொடர்ந்து ஆண்டு சமூகத்துல காத்து இருக்கணும். ஒரு சிலர் ஜெபிக்கிற ஜெபத்தை கொண்டுதான் கர்த்தர் தேசத்திலே மாற்றங்களை கொடுக்க வல்லவராயிருக்கு. ஹல்லேலூயா. டிஎல் மூடி இது மாதிரி அப்படியே அவங்களுடைய ஜெபங்கள் அந்த தேசத்தை அசைக்கிறதாய் மாறினது. ஹல்லேலூயா. நம்ம ஒருத்தருடைய ஜெபம் இருந்தா போதும். ஒரு நல்ல தேவனை அறிந்து இருதயத்தை ஏற்றுக்கொண்டு இருதயத்தை புரிந்து கொண்டு ஜெபிக்கிற ஜெபம் உண்மையாகவே தேசத்தை மாற்றும், சபையை மாற்றும், ஜனங்களை மாற்றும். ஆனால் ஜெபிக்கிற நம்முடைய சிந்தைகளோடு அந்த அந்த காரியத்தை புரிஞ்சிருக்கணும். நாம ஜெபிக்கும் போது கர்த்தர் பதில் கொடுக்கிறாரு, நாம ஜெபிச்சா தான் கர்த்தர் கிரியை செய்வாரு அப்படிங்கிற எண்ணம் நமக்கு என்ன இருக்கணும். அப்பதான் நம்முடைய ஜெபங்களுக்கு கர்த்தர் பதில் கொடுக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த நாளிலே நம்முடைய ஜெபத்துடைய வல்லமையை புரிஞ்சுக்கொள்ளணும். அதாவது 24 மூப்பர்களும் தங்கள் தங்கள் சுரமண்டலங்களையும் பரிசுத்தவான்களுடைய ஜெபங்களாகிய தூப வர்க்கத்தால் நிறைந்த பொற்கலசத்தையும் பிடித்து கொண்டு ஆட்டுக்குட்டியாருக்கு முன்பாக வணக்கமாய் விழுகிறார்கள் என்று சொன்னால் நம்முடைய ஜெபங்கள் எல்லாம் ஏந்தி கொண்டு போகிறதுக்கு தூதர்கள் இருக்கிறார்கள். அதனால தான் தூதர்கள் இறங்குறதும் ஏகுறதுமாக யாரு இவர்கள் பார்க்கிறார். அப்ப ஜெபங்களை கொண்டு சென்று தேவ சமூகத்தில் எத்தும் போது அந்த ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிற தேவன் நம் உயிருள்ள தெய்வமா இருக்கிறபடினால அந்த தெய்வத்தை சமூகத்தில் ஜெபிக்க முடியாய் சில நேரங்கள். அதனால தான் எல்லா நாளும் ஒவ்வொன்றுக்கும் வேதவாட வகுப்புக்கு ஒரு நேரம் இருக்குது, ஆராதிப்பதற்கும் செய்தி கேட்பதற்கும் ஒரு நேரம் இருக்குது. அப்ப ஜெபிக்கிறதுக்குன்னு ஒரு நேரம் நம்ம வச்சிருக்கிறோம். தேவ சமூகத்தில் கூடி சபையாய் இணைந்து ஜெபிக்கும்படியாய் ஒரு நாளை வச்சிருக்கிறோம். இந்த நாளிலே கூடி ஜெபிக்கும் போது கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஏன் நம்ம கூடி ஜெபம் பண்ணணும், ஏன் நம்முடைய வாழ்க்கையில மாற்றங்களை கொடுக்க வேண்டும் என்று சொன்னா ஒரு வசனத்தை மாத்திரம் வாசிச்சு ஒரு 10-15 நிமிஷம் மாத்திரம் செய்தியை வாசிச்சுட்டு நம்ம நல்லா ஜெபம் பண்ணணும்னு நினைக்கிறேன். இந்த நாளிலே கொஞ்சம் நல்லா கூடி ஒன்று கூடி நம்ம ஜெபிக்கலாம். யூதாவுக்கு எழுதின புத்தகத்துல யூதாவில் 1வது அதிகாரத்துல ஒரு அதிகாரம் தான் இருக்கு, அதுல 21 வாசிங்களேன். தேவனுடைய 20 வாசிங்களேன். நீங்களோ பிரியமானவர்களே உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்திக் கொண்டு பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணி தேவனுடைய அன்பிலே உங்களை காத்துக்கொண்டு நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இரக்கத்தை பெற காத்திருங்கள். அல்லேலூயா. அப்ப நாம எப்படி ஜெபிக்க வேண்டும், எப்படி காத்திருக்க வேண்டும், எப்படி நாம் ஜெபிக்கிற ஜெபங்களுக்கு பதில் கொடுக்க வேண்டும் என்பதை இந்த வேத வசனம் நமக்கு காட்டுக் கொடுக்கிறது. 20வது வசனம் சொல்லுது பாருங்க, நீங்களோ பிரியமானவர்களே உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்தி கொண்டு பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணி. நாம ஜெபிக்கிற ஜெபங்கள் எப்படி இருக்கணும் அப்படின்னா, பரிசுத்த ஆவிக்குள் நிறைந்து
விசுவாசத்தில் என்னது உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உங்கள் உறுதிப்படுத்தி கொண்டு பரிசுத்த ஆவிக்குள் நிறைந்து ஜெபிக்க வேண்டும். விசுவாசத்தோடு ஜெபிக்கணும், அபிஷேகத்தோடு ஜெபிக்க வேண்டும். ரெண்டு காரியம் ஆண்டவர் பதில் கொடுக்கிறார் பாருங்க. நீங்களோ பிரியமானவர்களே உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்தி கொண்டு பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணி. நாம ஜெபிக்கும் போது ஒன்று விசுவாசத்தோடு ஜெபிக்க வேண்டும், ரெண்டாவது அபிஷேகத்தோடு ஜெபிக்க. அபிஷேகத்தோடு ஜெபிக்கிற ஆவியில் நிறைந்து ஜெபிக்கிற ஜெபத்துக்கு தான் கர்த்தர் பதில் கொடுப்பார். அப்படி நாம் அபிஷேகத்தில் நிறைந்து ஜெபிக்கும் போது என்ன நடக்கும்னா தேவனுடைய அன்பிலே உங்களை காத்துக் கொள்கிறோம். அபிஷேகம் இருக்குது அப்படின்னா நமக்கும் தேவனுக்கும் உள்ள உறவு கரெக்டா இருக்குன்னு அர்த்தம். நமக்கும் ஆவியானவருக்குள்ள உறவு என்ன இருக்குது, அன்பு கரெக்டா இருக்குன்னு அர்த்தம். அபிஷேகம் இல்லாம ஏதோ நம்ம மணிக்கூர்ல ஜெபம் பண்ணிட்டு காரியம் இல்லை. அப்ப ஜெபிக்கும் போது என்ன, நீங்களோ பிரியமானவர்களே உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்தி கொண்டு பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணும் போது என்ன நடக்குதாமா, தேவனுடைய அன்பிலே உங்களை காத்துக்கொள்கிறீர்கள். அல்லேலூயா. அப்ப நமக்கும் அவருக்குள்ள உறவு கரெக்டா இருக்குது. நாம ஆவியில இருந்து ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் நம்ம கூட கூட இடைபடுகிறவரா இருக்கிறாரு கொண்டு நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இரக்கத்தை பெறுகிறோம். இப்படி நாம ஜெபிக்கும் போதுதான் அந்த உறவிலே ஜெபிக்கிற ஜெபத்துக்கு தான் கர்த்தர் பதில் கொடுப்பார். இப்ப சண்டை போட்டுட்டு நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், கேட்டா கொடுப்பாங்களா? கொடுக்க மாட்டாங்க. நம்ம ஆண்டவருக்குள்ள அன்பா இருக்கிறோம், அபிஷேகத்தில் இருக்கிறோம் அப்படிங்கிற அந்த இதுல அந்த உறவிலே இருந்து அபிஷேகத்தில் நிறைந்து ஜெபம் பண்ணும்போது தான் பாருங்க நித்திய ஜீவத்துக்கு நம்முடைய கர்த்தராகிய இயேசுவினுடைய இரக்கத்தை பெற. இரக்கம் என்ன, அந்த ஜெபத்திற்கு கர்த்தர் பதில் கொடுப்பார். அந்த வார்த்தையை கர்த்தர் அங்கீகரிப்பாரு. என் பிள்ளை என்னுள்ள அந்த வசனத்துக்கு கீழ்ப்படிஞ்சு ஜெபிக்கிற ஜெபத்திற்கு நான் பதில் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அந்த இரக்கத்தை நமக்கு கொடுப்பார். அந்த ஜெபத்தை தான் கர்த்தர் அங்கீகரிப்பார். அந்த அதுக்கு என்ன சொல்ல, நீங்களோ பிரியமானவர்களே உங்கள் மகா பரிசுத்தமான, அப்ப பரிசுத்தத்தோடு கூட அபிஷேகத்தோடு கூட அந்த அன்பிலையோடு கூட நாம் ஜெபிக்கிற ஜெபங்களுக்கு தான் கர்த்தர் பதில் கொடுக்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. நித்திய ஜீவனுக்கு எதுவான நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இரக்கத்தை பெற காத்திருங்கள். எப்படி நாம் ஜெபிக்க வேண்டும்? சும்மா ஏதோ முதல்ல அங்க 20 வசனம் சொல்றாரு பாருங்க. நீங்களோ பிரியமானவர்களே உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்தி கொண்டு. மகா பரிசுத்தமான விசுவாசம் அப்படின்னா விசுவாசத்துல எந்த களங்கும் இருக்கக்கூடாது, விசுவாசத்துல எந்த குறையும் இருக்கக்கூடாது, விசுவாசத்துல தடுமாற்றம் இருக்கக்கூடாது. கிடைக்குமா கிடைக்காதா, நடக்குமா நடக்காதா, என் ஆண்டவர் பண்ணுவாரா, இந்த டைம் நம்ம ஜெபிச்சு பண்ணா போனா என்ன அப்படிங்கிற அந்த விசுவாசத்துல குறைவு இல்லாம என் தேவனால் செய்ய முடியும். அவருடைய விருப்பத்தின்படியாய் கேட்டா, அதான் பிதா தன்னுடைய விருப்பத்தின்படி கேட்டா உண்மையாகவே நமக்கு செய்கிற அந்த வாக்குத்தத்தம் இருக்குது. அப்ப அவருடைய விருப்பத்தை அறிஞ்சு கொண்டு சுயமாய நம்முடைய விருப்பத்தை நிறைவேற்ற இடைபடாம, நம்முடைய சுயத்தை கொண்டு போய் உள்ள நுழைக்காம அவருடைய விருப்பத்தை நாம நிறைவேற்ற நாம் ஜெபிக்கிற ஜெபம் உண்மையாகவே அது பரிசுத்தமுள்ள பரிசுத்த விசுவாச ஜெபம். சொல்ல போனா பரிசுத்தமான விசுவாசத்தின் வெளிப்பாடு தான் அது. அல்லேலூயா. இப்போ எனக்கு ஒரு கோபம்னு வச்சுக்குவோம், ஒருத்தர் மேலே வைராக்கியம் அல்லது ஒருத்தர் மேலே கோபம். நான் அவங்களுக்கு செய்யக்கூடாதுன்னு நினச்சிக்கிட்டு, அவங்களுக்கு தப்பு பண்ணணும்னு நினச்சிட்டு நான் போய் ஜெபம் பண்ணுறேன், ஆண்டவரே அந்த சகோதரருக்கு நீங்கள் பண்ணாதீங்கப்பா, இதை வாங்கி கொடுக்காதீங்க ஆண்டவரே சொல்லி ஜெபம் பண்ணுனா, இப்போ என்னுடைய விருப்பத்தை நிறைவேற்றதுக்கு தான் ஜெபம் பண்ணுறேன். நான் ஆண்டவர் ஜெபம் பண்ணுறேன், உண்மையாகவே ஜெபம் பண்ணுறேன். ஆனால் என உள்ள மனசில் என்ன கிடைச்சிட்டா அவங்க மேலே வந்துடுவாங்களே, கிடைச்சிட்டா போயிருமே ஆண்டவரே அப்படி சொல்லி ஜெபம் பண்ணி வச்சுங்களேன். இது பரிசுத்தமுள்ள விசுவாசத்தின் ஜெபம் அல்ல, இது பொறாமையின் ஜெபம். இது நான் அவங்கள மேலே வந்துடக்கூடாதுன்னு நினச்சிக்கிட்டு ஆண்டவர் நோக்கி பார்க்கும்போது கர்த்தர் உள்ளத்தை பார்க்கிறவர். நான் நல்ல ஆவி நினைச்சு ஜெபம் பண்ணுங்க, சபையை ஜெபம் வைக்கிறேன். ஒரு சொல்கிறேன், சபையை ஜனது ஆவி ஜெபம் பண்ணுவோம் இந்த காரியத்துக்காக அப்படின்னு. ஏன் மனசு சரியில்லைன்னா நீங்கள் எவ்வளோதான் ஊக்கமாக ஜெபம் பண்ணாலும் அபிஷேகத்திலிருந்து ஜெபம் பண்ணாலும் கர்த்தர் என்ன பண்ண மாட்டார், கேட்க மாட்டார். ஏன்னா உள்ளத்துல தோண்டி இருக்கிற காரியம் வேறையா இருக்கிறதுனால அது பரிசுத்தம் இல்லாத ஜெபம் அது. அதான் அவர் சொல்றாரு, நீங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தை மேல் உங்களை உறுதிப்படுத்தி கொண்டு பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ண வேண்டும். ஜெபம்ங்கிறது நம்முடைய விருப்பத்தை நிறைவேற்றக்கூடிய காரியம் அல்ல. நாம நம்முடைய விருப்பத்தை ஆமா எனக்கு இன்னைக்கு நல்ல சந்தோஷமா இருக்கிறேன் அதனால எல்லாம் சந்தோஷமா ஜெபம் பண்ணுங்க, இன்னைக்கு நான் கோபமா இருக்கிறேன் துக்கமா இருக்கிறேன் அதனால அப்படிங்கிறதுக்காக வரக்கூடியது அல்ல.
பதில் கொடுக்கிற தேவ சமூகத்தில் எட்டும் போது அது பரிசுத்த எல்லாம் செக் பண்ணுவாரு. இதுல என்னாச்சும் சுயம் இருக்குதா, இதுல என்னாச்சும் பொறாமை இருக்குதா, இதுல என்னாச்சும் தன்னுடைய மறைமுகமான இது எண்ணத்தை இப்போ அதுல உள்ளத்துல இருந்தாங்க கூடி அதெல்லாம் கர்த்தர் அங்கீகரிக்க மாட்டேன். உள்ள அதான் பரிசுத்தம்னு பார்த்தா ஆண்டு சமூகத்தில் அப்படியே செக் பண்ணும்போது எல்லாத்திலும் டிக் பண்ணணும் ஆண்டவர் எல்லாமா இது பண்ணனா உண்மையாகவே சபைக்கு ஒரு மாற்றம் இருக்கும், இந்த ஜனங்களுக்கு ஒரு தேவை இருக்கும். அதனால தான் இன்னைக்கு நிறைய இந்த நல்ல ஆவிக்குள் வளர்ந்துகளை பார்த்தீங்கன்னா எந்த சுயமும் இருக்காது. பெரிய பெரிய பரிசுத்தவான்களை சொல்றேன் நான், அவங்களுக்குள்ள பார்த்தீங்கன்னா எதையுமே பெருசு எடுத்துக்க மாட்டாங்க. அந்த பவுல் இந்த மாதிரி பெரிய பெரிய ஊழிக்காரர் எடுத்துங்களேன், அவங்க எதையுமே எல்லாம் பெரிய நமக்கு தான் இந்த பணத்தின் மேல ஆசை, இந்த வசதி வாய்ப்புகள் மேல ஆசை. அவரு எல்லாத்தையும் தூசி குப்பையமா எண்ணிக்கிட்டு தேவனுடைய ஜனங்கள் ரட்சிக்கப்படணும், எல்லாருக்கும் சுவிசேஷம் அறிவிக்கப்படணும், இந்த புறஜாதிகள் போய் இயேசுவை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இறங்குவார். அவ்வளவு பெரிய பணக்காரர், அவ்வளவு பெரிய வேலையில் இருந்தவர், எல்லாவற்றையும் குப்பையும் தூசியுமா எண்ணிக்கொண்டு அந்த ஜனங்கள்கிட்ட போய் எப்படி பேசுவார், இறங்கி ஒண்ணுமே இல்லாதவங்கள துன்பப்படவும் அடிபடவும் வேதனைப்பட்டுக்கிட்டோம் இயேசு பத்தி அந்த சொல்லக்கூடிய அன்பினால தான் அன்னைக்கு அவ்வளவு பெரிய அற்புதங்களும் அடையாளங்களும் அவ்வளவு பெரிய ஜனங்களும் ரட்சிக்கப்படுவதற்கு அது ஏதுவாய் இருந்தது. அதுதான் பரிசுத்தமுள்ள விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்தி கொண்டு பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணுகிற ஜெபம். அதனால தான் பவுலும் சீலாவும் சிறைச்சாலையில வேதனை மத்தியில கர்த்தரை துதிக்கும் போது அங்க சிறைச்சாலை ஏன் நடுங்குச்சு அப்படின்னா, அந்த இடத்துல வேதனையின் மத்தியில கொஞ்சம் கொடுமையின் மத்தியில உபத்திரவத்தின் மத்தியிலும் தேவனை உண்மையாய் துதித்தார்கள். அந்த இடத்துல பாரத்தோடு துதிச்சார்கள். அந்த இடத்துல கர்த்தர் இறங்கி வந்து ஒரு பெரிய அசைவை கொடுத்தார். அல்லேலூயா. இதுதான் உண்மையான, இதுதான் உத்தமமான, இதுதான் தேவனுக்கு பிரியமான பரிசுத்தமான ஜெபம். இப்படி நம்ம ஜெபங்கள் இருக்குதா? சில மேல எடுக்கிற முயற்சியினால, சில மேல இருக்கக்கூடிய வைராக்கியத்தினால நம்ம ஜெபங்கள் மிகுந்த பாரமுள்ளதா மாறி இருக்கக்கூடாது. ஒரு நாள் மாறி இருக்கக்கூடாது. கர்த்தர் பதில் கொடுக்கவே மாட்டார். நாம ஜெபிக்கிற ஜெபம் எல்லாம் ஒவ்வொன்று முத்துக்களாய் மாற வேண்டும். அவர் சமூகத்தில் எப்படி இருக்கணும்? எல்லாமே விலை மதிக்க முடியாத முத்துக்களாய் மாற வேண்டும். பாரத்தோடு ஜெபம் பண்ணணும். ஒருத்தர் ஜெபம் பண்ணும்போது, ஒரு காரியத்தை ஜெபம் பண்ணும்போது பரிசுத்த ஆவிக்குள் நிறைஞ்சு அப்படியே அந்த உண்மையான அந்த அன்போடு கூட, ஆண்டவரே நீங்க செய்தே ஆகணும், அவங்க தெரியாம பண்றாங்கப்பா. அதான் தான் ஆண்டு சொன்னாரு, இந்த தன்னை காட்டி கொடுத்த துப்பின வாரினா அடிச்ச ஜனங்களை பார்த்து அறியாம செய்யறாங்க ஆண்டவரே. அந்த உண்மையான அன்பு இருக்கிறதுனால தான் அவங்கள மன்னிக்க முடிஞ்சது. உண்மையான அன்பு இருக்கிறதுனால தான் அவங்களுக்கு பரிந்து பேச முடிஞ்சது. அவங்க உண்மையான அன்பு இருக்கிறதுனால தான் அந்த காரியத்தை அவங்க செய்தது எல்லாமே நியாயப்படுத்த முடியல. அவங்க அப்படி பண்ணாங்க, அவங்க இப்படி பண்ணனாங்க அப்படின்னு சொல்லி எதையுமே நியாயப்படுத்த முடியல. ஏசப்பாவால தெரியாம பண்றாங்கப்பா, மன்னிச்சிருங்க சொல்லி அந்த மன்னிக்கக்கூடிய குணம், அதான் அது அந்த ஜெபத்தை தான் கர்த்தர் அங்கீகரிச்சார். பிதாவாகிய தேவன் அந்த ஜெபத்தை தான் அங்கீகரிச்சார். அப்ப அந்த வார்த்தையில ஏதாச்சும் ஒரு வேதனை இருக்குதா, அவங்க இப்படி பண்ணிட்டாங்களே கொஞ்சம் சங்கடம் இருக்குதா? எதுவுமே இல்லை. ஆண்டவர் சமூகத்துல பரவாயில்லப்பா, அவங்க தெரியாம பண்றாங்க, தெரியும் போது எல்லாம் ரெடி ஆயிருவாங்க ஆண்டவரே. அந்த தாகத்தோடு ஜெபிக்கிற ஜெபத்தை தான் கர்த்தர் கேட்டு எல்லாவற்றையும் மன்னிச்சு தன்னை அவர் உயர்த்தி வைப்பதற்கு ஏதுவாய் இருந்தது என்ன அப்படின்னா அந்த ஜெபம் தான். அல்லேலூயா. இதைத்தான் கர்த்தர் விரும்புகிறாரு. உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தை மேல் உங்களை உறுதிப்படுத்தி கொண்டு பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணி, அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். தேவனுடைய அன்பிலே உங்களை காத்துக்கொண்டு, தேவனுடைய அன்பிலே. அப்ப நம்ம விசுவாசம் இல்லாம பரிசுத்தம் இல்லாம நீங்க ஜெபம் பண்ணனா அது என்னது? அவருடைய அன்பை விட்டு பிரிக்கக்கூடிய ஒரு காரியம். எனது பொறாமையோட, எரிச்சலோட, சில தேவைகளோட, சில மறைமுகமான தேவைகளோடு கூட உதவி பண்ணுவோம். பார்த்தீங்களா, ஒருத்தருக்கு நம்ம ஒரு நல்லா பேசுவாங்க, விசாரிப்பாங்க, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 5000 கடன் கொடுப்பீங்களா கேட்பாங்க. புரியுதுங்களா? ஏன்னா நல்லா பேசினா தான் என்ன பண்ண முடியும், கடன் கேட்க முடியும். அப்போ அதனால நல்ல அன்பா பார்க்குற மாதிரி பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் ஏதாச்சும் தேவை கேட்பாங்க. அப்போ உள்ள பேசுறதுக்கு முன்னால் என்ன இருக்குது? இவங்கள்ட்ட போய் கேட்கணும். எப்படி ஃபர்ஸ்ட் எடுத்ததுமே போய் கேட்கறது? அப்போ ஒரு உறவை வளர்த்தி கொண்டு போய் கேட்கும்போது நம்ம உள்ளத்துல அவங்களுக்கு தெரியாது, நல்லா பேசுறாங்கன்னு சொல்லி அவங்க நினைச்சுக்குவாங்க. ஆனா உண்மையாகவே யாருக்கு தெரியும்? ஆண்டவருக்கு தெரியும். எதனால பேசுனாங்க, எதனால போய் உறவு கொண்டாடினாங்க, எந்த நோக்கத்தோட, ஒரு உள்நோக்கம் என்ன அப்படிங்கிறத கர்த்தர் கண்டிப்பாக பார்ப்பார். எதுவுமே இருக்கக்கூடாது நம்முடைய வாழ்க்கையில. ஒருத்தர் போய் பேசுறதா இருக்கட்டும், ஜெபிக்கிறதா இருக்கட்டும், எல்லாவற்றுக்கும் ஒரு உள்ளான நோக்கம் இருந்துச்சுன்னா வெளியில யாருக்குமே தெரியாம இருக்கலாம். ஆனா கர்த்தருக்கு உள்ளத்தை அறிகிற தேவன் இருக்கிறார்.
உள்ளத்தை ஆராய்ந்து பார்க்கிற தேவன். அந்த உள்ளத்துல எந்த ஆண்டவர் சமூகத்தில் போய் நிற்கும் போது, ஒருத்தர் பார்த்து பேசும்போது, ஒருத்தர் போய் நம்ம ஒரு காரியத்தை கேட்கும்போது, எந்த இது இல்லாம தற்காலிகமா வந்தது எதையுமே கர்த்தர் கண்டுக்க மாட்டார். ஆனா உள்ளத்துல நம்ம ஏதாச்சும் உள்ளத்துல வச்சுக்கிட்டு நீங்க எதை கேட்டுக்கொண்டாலும் உங்கள் ஜெபங்கள் கேட்கப்படாது என்கிற ஒரு வசனம் கூட சொல்லுதில்ல. நீங்க ஏன் உங்க ஜெபங்கள் கேட்கப்படல அப்படிங்கிறத வச்சு சொல்லுவாரு. நீங்க உள்ளத்துல இருக்கிற உங்க ஆசைகளையும் உங்க விருப்பத்தை நிறைவேற்றிக்கும் போது நீங்க அதுக்காக நீங்க ஜெபம் பண்ணவோ கேட்கவோ செய்தா, இன்னைக்கு நிறைய பேருடைய ஜெபம் அப்படித்தான் இருக்குது. அதனால தான் சபைகளிலே ஒரு மாற்றம் வருதில்லை, ஜெபங்களுக்கு ஒரு பதில் வர்றதில்லை. ஏன் நம்முடைய கொண்டு ஏன் கர்த்தர் ஏன் செய்ய முடியறதில்லை, அற்புதங்களை செய்ய முடியறதில்லை? ஏன் இதுக்கு பெரிய ஊழியக்காரர் தான் வேணுமா, சின்ன விசுவாசிகளை ஏன் பயன்படுத்த முடியாதா அப்படின்னு கேட்டா, கண்டிப்பா அவர்களை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். உள்ளத்தில் கேட்கிற காரியங்கள், உள்ளத்துல நீங்க ஆண்டோட இருதயத்தை புரிந்து கொண்டு நீங்க ஜெபிக்க ஆரம்பிச்சா உங்களை கொண்டு கர்த்தர் கண்டிப்பா பண்ணுவார். இது பெரிய ஊழியக்காரரோ அல்லது ஊழியக்காரரை கொண்டு தான் பயன்படுத்துன்னு சொல்லவே இல்லை ஆண்டவர். உள்ளத்துல இருக்கிற உங்களுடைய விருப்பங்கள், உள்ளத்துல உங்களுடைய காரியங்கள் எல்லாம் சரியா இருந்துச்சுன்னா நீங்க யாருக்கு பயப்பட வேண்டிய தேவையில்லை. கர்த்தர் உங்க அந்த ஜெபத்துக்கு கதனம் பண்ணி அந்த என்ன பண்ணுவாராம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இரக்கத்தை பெற காத்திருப்போம். கர்த்தர் இரக்கம் செய்து அதை நிறைவேற்றுவார். அல்லேலூயா. அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். அல்லாமலும் நீங்கள் பகுத்தறிவு உள்ளவர்களாய் இருந்து சிலருக்கு இரக்கம் பாராட்டி சிலரை அக்கினியிலிருந்து இழுத்துவிட்டு பயத்தோடு ரட்சித்து மாம்சத்தால் கரைபட்டிருக்கிற வஸ்திரத்தையும் வெறுத்து தள்ளுங்கள். அல்லேலூயா. இங்க பாருங்க, நீங்கள் பகுத்தறிவுள்ளவர்களாய் இருந்து இப்படி தேவனுக்கு பிரியமாய் ஜெபிச்சுட்டு நாம போய் பண்ணக்கூடிய ஊழியத்தை தான் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இந்த பகுத்தறிவோடு கூட கர்த்தர் எப்படிப்பட்ட ஜெபத்துக்கு பதில் கொடுப்பாரு. இப்ப எனக்கு பேர் வேணும்னு சொல்லிறதுக்காக இப்ப பப்ளிசிட்டி பண்ற 4 பேர் நல்லா பண்றாரு, ஓ சூப்பரா பண்றாரு அப்படிங்கிறதுக்காக நாம ஏதாச்சும் மீட்டிங் ஏற்பாடு பண்றது, 4 பேருக்கு போய் சுவிசேஷம் அறிவிக்கிறது, வாங்க நம்ம சர்ச்சு தான் போய் பண்ணுதுன்னு சொல்லி போட்டு போய் நம்ம பண்ணக்கூடிய நம்ம பேர் வளர்ச்சிக்காக, பேர் பெருமைக்காக, கவர்மெண்ட் இந்தியா சர்ச் தான் நல்லா பண்ணுதுன்னு சொல்லி சூழல் இருக்கிறவங்க எல்லாம் பேசணும், மற்ற சபையெல்லாம் பேசணுங்கிறதுக்காக நம்ம போய் ஊழியம் பண்ண வச்சுங்களேன், 4 வாரம் 5 வாரம் நல்லா போகும். ஆனா கர்த்தர் அங்கே இருக்க மாட்டார். அதை உண்மையான பாரத்தோடு கூட, இந்த ஆத்துமாக்கள் எல்லாம் அழிஞ்சு போச்சுன்னா நரகத்துக்கு போகுமல்ல, யாரு வசதி வாய்ப்புகள்லாம் கம்மியாக இருந்தால் பரவாயில்ல, யார் என்ன குற்றப்படுத்தினா பரவாயில்ல அப்படின்னு சொல்லி அந்த எண்ணத்தோடு கூட அந்த ஆத்ம பாரத்தோடு கூடி பண்ணணும்னு வச்சுக்கலேன். அந்த ஊழியத்தை போய் பண்ணுறோம், 4 பேருக்கு போய் சுவிசேஷத்தை அறிவிக்கிறோம், 4 பேர் போய் சொல்கிறோம், ஒரு உதவி பண்ணுறோம் அப்படின்னா அந்த தான் கர்த்தர் அங்கீகரிக்கிறார். இல்லையா? இந்த பெருமை இல்லாமல், இந்த இது இல்லாமல் ஆண்டவருக்கு வேண்டிய உண்மையாய் அதான் சொல்றது. அல்லாமலும் நீங்கள் பகுத்தறிவுள்ளவர்களாய் இருந்து சிலருக்கு இரக்கம் பாராட்டி சிலரை அக்கினியிலிருந்து இழுத்து விட்டு பயத்தோட ரட்சித்து அப்படின்னு போட்டிருக்கு. அப்ப சிலர் இந்த பகுத்தறிவு உள்ளவர்களாய் இருந்து கர்த்தர் இப்படிப்பட்ட ஜனங்களுக்காய் ஜெபித்து விட்டு நாம போய் பண்ணக்கூடிய ஊழியத்தை கர்த்தர் ஆஸ்வதிப்பார். நாம போய் பண்ணக்கூடிய சுவிசேஷத்தை கர்த்தர் அங்கீகரிப்பார். நாம போய் சொல்லக்கூடிய ஜனங்களை ரட்சிப்பார். உள் நோக்கம் இல்லாம வெளியரங்கமா நம் கர்த்தருக்கு முன்பாக அந்த அன்போடு கூட நீங்க பண்ணீங்க, ஆத்துபாரத்தோடு நீங்க பண்ணீங்கன்னா யாரு என்ன குறை சொன்னாலும் பரவாயில்ல, நீங்க கவலையப்படாதீங்க. யாரு ஆமா அவங்க எல்லாம் பணத்தை வச்சு பண்றாங்க, அவங்க எல்லாம் பெருமைக்காக பண்றாங்க, 4 பேர் சொல்றதுக்காக பண்றாங்க அப்படின்னு யாரு என்ன சொன்னாலும் நீங்க கவலைப்படாதீங்க. கர்த்தர் அந்த உள்ளத்தின் ஆத்தும பாரத்தை பார்க்கிறார், நம்முடைய ஏக்கத்தை பார்க்கிறார். அப்படி பாருங்க. அல்லாமலும் நீங்கள் பகுத்தறிவு உள்ளவர்களாய் இருந்து சிலருக்கு இரக்கம் பாராட்டி சிலரை அக்னியிலிருந்து இழுத்து விட்டு பயத்தோட ரட்சித்து மாம்சத்தால் கரைபட்டிருக்கிற வஸ்திரங்களை வெறுத்து தள்ளுங்கள். மாம்சத்தில் கரைபட்டிருக்கிற வஸ்திரங்களை வெறுத்து தள்ளி பரிசுத்தமா நம்ம ஜெபிச்சு பரிசுத்தமான வாழ அந்த பரிசுத்தமாய் ஜெபித்து விட்டு நம்ம சுபை செய்கிற அந்த சுவிசேஷத்தையும் அந்த ஆத்தும பாரத்தையும் அந்த அந்த ஜனங்களை ரட்சிக்கும்படியாய் செய்கிற முயற்சியெல்லாம் கர்த்தர் வாய்க்க பண்ணுவா. அல்லேலூயா. அப்போ உள்ள கர்த்தர் கிரியை செய்யணும்னா ஒரே ஒரு காரியம் தான் இருக்குது, நம்முடைய இருதயத்தை ஆராய்ந்து பாருங்க. அதனால தான் ஆண்டவரை பார்த்து ஜெபம் பண்ணும்போது சொல்லணும், ஆண்டவரே வேதனை உண்டாக்குற வழி எழுத்தில் உண்டோ என்று ஆராய்ந்து பாருங்க. ஏன்னா வேதனை நமக்கு பார்த்தா எல்லாமே கரெக்டாக இருக்கிற மாதிரி இருக்கும், நமக்கு எல்லாமே சரியா இருக்கும் அப்படின்னு இல்லாமல் ஆண்டவர் சமூகத்தில் போய் நின்று பார்த்து, ஆண்டவரே, ஏன்னா அவர் தான் பதில் கொடுக்கிறவர். போன வாரம் கூட சொன்னோம் அதை,
ஏன்னா அவர் தான் பதில் கொடுக்கிறவர், அவர் தான் நமக்கு நியாயம் கொண்டது சரிப்படுத்தி கொடுக்கிறவர், காரியத்தை முடிச்சு கொடுக்கிறவர் அவர் தான். அதனால அவருக்கு முன்பாய் வரும்போது நம்முடைய ஜெபங்கள், நம்முடைய மன்றாட்டுகள், நம்முடைய விண்ணப்பங்கள் எல்லாம் எப்படி இருக்கும்னா சுய திருப்திக்காக, சுய பெருமைக்காக, எந்த உள்நோக்கம் இல்லாம பரிசுத்தமாய் இருந்துச்சுன்னா கர்த்தர் அதை அங்கீகரித்து கிரியை செய்கிற தெய்வமா இருக்கிறார். அல்லேலூயா. இந்த நாளில் இப்படிப்பட்ட ஜெபத்தை தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். இன்னைக்கு அநேகர் ஊழியக்காரராக இருக்கட்டும், ஊழியங்களாக இருக்கட்டும், விசுவாசிகளாக இருக்கட்டும், பண்ணக்கூடிய காரியம் எல்லாமே தன்னுடைய பெருமைக்காக, தன்னுடைய காரியத்துக்காக நாங்கள் பண்ணுறோம் அப்படிங்கிறதுக்காக எண்ணத்தோடு கூட பண்ணுறாங்களே தவிர, பணம் செலவாக்கிறதா இருக்கட்டும், மீட்டிங் நடத்துறதா இருக்கட்டும், ஒரு சுவிசேஷம் அறிவிக்க அதை ஃபோட்டோ எடுத்து போடுவாங்க பார்த்தீங்களா, 4 பேர் பார்க்கணும்னு நினச்சிட்டு, அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது. அதுதான் நான் மீட்டிங் போகிறேன், இவ்வளவு இது பண்ணுறேன், இவ்வளவு அப்படிங்கிற இதோடு நீங்கள் பண்ணீங்கன்னா 4 பேர் பார்க்கணுங்கிறதுக்காக பண்ணாதீங்க. அதான் ஜெபம் பண்ணும் போதும் கூடி என்ன பண்ணுறேன்னா, அறை வீட்டுக்குள்ளே போய் பூட்டிட்டு ஜெபம் பண்ணுங்க. என்ன வைங்க, ஏன் என்ன வைக்காம இருக்கிற, ஐயோ நான் ஜெபம் பண்ணுறேன், நான் ஃபாஸ்டிங் இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறது கூட தெரியக்கூடாது ஆண்டவருக்கு. அப்போ மறைமுகமாக இந்த ஜெபத்துக்கு கர்த்தர் பதில் கொடுக்கணும்னா பெருமைக்காக பண்ணாமல் உண்மையாக பண்ணணும், பாரத்தோடு பண்ணணும். இன்னைக்கு 4 பேர் நடந்து போகிறோமா, ஆண்டவரே இந்த ஜனங்கள் எல்லாம் ரட்சிங்க ஆண்டவரே சொல்லி ஜெபம் பண்ணிட்டு போகணும். உண்மையாகவே அழிந்து போகிற ஒவ்வொரு ஜனங்களுக்காக சொல்ல போனால் சூளுரை கண்டிப்பாக நம்ம கையில் கேட்பாரு. நீங்கள் யார் என்ன நினைச்சாலும் சரி, சூளுரை கண்டிப்பாக நம்ம கையில் கொடுத்துருக்காரு அப்படின்னா அந்த சூலூர் பட்டணங்களுக்காக ஜெபிக்க வேண்டியது, திறப்பில் நிற்க வேண்டியது, இவங்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்க வேண்டியது நம்முடைய கடமை. அல்லேலூயா. மற்றவங்களுக்கு ஏன் சொல்றது இல்லை அப்படின்னா, ஆத்ம பாரம் அவங்களுக்கெல்லாம் இல்லை. ஏதோ ஞாயிற்றுக்கிழமை விசுவாசிகளாக இருந்துட்டு இருக்கிறாங்க கொஞ்சம் பேர். அவங்க அந்த பெருள் கூட்டம் நமக்கு எவ்வளோ பேர் வராங்க, 250 பேர் வர்றாங்க, 300 பேர் வர்றாங்கன்னு சொல்றதுக்காக நம்ம பெரிய சபை சொல்ல முடியாது. நம்ம எவ்வளவு பேருக்கு இயேசுவை அறிவிக்கிறோம், எத்தனை பேருக்கு வந்து இயேசுவை சொல்றோம், எத்தனை பேருக்கு வந்து இந்த பாரத்தோட ஜெபிக்கிறோம், எத்தனை பேருக்கு வந்து இயேசுவை பற்றி அறிவிக்கப்பட்டிருக்கிறதோ, அப்போ அந்த விதைக்காம கர்த்தர் நமக்கு சபையில் ஆட்டமாக தர மாட்டார். அப்போ இவ்வளவு பேரும் போய் சொல்லுவாங்களா, கண்டிப்பாக சொல்ல மாட்டாங்க. அதில் 5, 10 பேர், 20 பேர், 30 பேர் தான் கர்த்தர் தெரிஞ்சு கொண்டு இவங்களுக்கு தான் ஜெபிக்கிறதுக்கும், இவங்களுக்கு தான் சுவிசேஷம் அறிவிப்பதற்கும் கர்த்தர் ஒரு அபிஷேகத்தையும் ஒரு கிருபையும் கர்த்தர் கொடுப்பார். இந்த ஜனங்களை கர்த்தர் பக்குவப்படுத்துவார். எப்படி நம்ம ஜெபம் பண்ணணும், உள்ளத்துல எவ்வளவு பிரச்சனைகள் போராட்டம் வந்த ஆண்டு சமூகத்தில் எல்லாம் அந்த உண்மையான அன்பு எல்லாம் மன்னிச்சிருவோம். போட்டா பரவாயில்ல, அவங்க தானே விட்டுருவோம், அவங்க தானே பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் மன்னிச்சுட்டு எந்த குறையும் சொல்லாம நம்ம எல்லாம் ஆண்டவர் பார்த்துக்குவார். ஏன்னா கர்த்தருக்குள்ள எல்லாவற்றையும் நிறைவாக்குகிற தேவன் இருக்கிறார். அந்த பாரத்தோடு கூட ஒன்னா ஜெபம் பண்ணுவோம், ஒன்னா ஜெபிப்போம், ஒன்னா ஆண்டவரை பத்தி என்ன பண்ணுவோம், அவங்க அந்த ஜனங்களுக்காய் மன்றாடுவோம், ஒவ்வொருக்கும் இயேசுவை அறிவிப்போம். கர்த்தர் கண்டிப்பா இந்த தேசத்தை நம் கையில கொடுக்காதான். நான் போன வாரம் கூட சொன்னேன், தேசத்தை சுதந்தரிப்போம், இந்த சூலூரை சுதந்தரிப்போம். இதுதான் கர்த்தர் ஒரு மாசத்துக்கு முன்னால, ஒரு மாசம் இருக்குன்னு நினைக்கிறேன், எனக்கு கொடுத்த ஒரு தேசத்தை சுதந்தரிப்போம். எப்படி கானான சுதந்தரிக்கிறதுக்கு அவங்க எப்படி முயற்சி பண்ணாங்களோ அதே போல் இந்த தேசத்தை சுதந்தரிப்போங்கிற ஒரு பாரம், ஒரு அடுத்த வருஷம் கன்வென்ஷன் கூட அது ஹெல்பிங் போடலாங்கிற மைண்ட் செட் தான் இருக்கிறேன். ஏன்னா நம்ம அந்த வருஷத்துலேருந்து கர்த்தருக்கு நம்ம செய்து இந்த பகுதியை நம்ம சுதந்தரிக்க வேண்டும். நமக்கு கொடுத்துருக்கிற தேசத்தை, நம்ம கொடுத்துருக்கிற இந்த இடத்தை நாம் முதல்ல சுதந்தரிப்பதற்கு ஜெபிக்கணும், 2வது சுவிசேஷத்தை விதைக்கணும். இது 2 காரியத்தை நம்ம செய்தால் மட்டும்தான் இந்த பகுதியை நாம் சொந்தமாக்க முடியும். அல்லேலூயா. இந்த பாரத்தோடு கூட ஜெபிக்க ஆரம்பிக்கணும். இந்த பாரத்தோடு கூட நாம் என்ன பண்ணணும், கர்த்தர் சமூகத்தில் அமர்ந்து இருக்கணும். எங்க போனாலும் ஆண்டவரை அறிவிக்கக்கூடிய அந்த கிருபை வேணும். ஆண்டவரே அந்த ஞானத்தை கொடுங்கப்பா. இந்த யாராச்சும் பேசிட்டு இருக்கிறோம், நம்ம நினைக்கிறோம், நான் கண்டிப்பா எங்க போனாலும் அந்த வேலை செய்யற நபராக இருக்க, ஒர்க் ஷாப் போடட்டும், ஒரு கடைக்கு போறோம், ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை கரெக்டாக இருந்துச்சு, கண்டிப்பா உங்களுக்கு இயேசுவை பற்றி அறிவிச்சுட்டு சொல்லாம வர மாட்டேன். கண்டிப்பா அது நீங்க யாரா இருக்கட்டும், அது எப்ப பெரிய ஆளா இருக்கட்டும், எவ்வளவு சின்னவங்களா இருக்கட்டும், வேலைக்கு போறோம், ஏதாச்சும் ஒரு பக்கம் போய் பார்க்குறோம், தனியா ஒரு பக்கம் கிடைச்சிருச்சு அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு சுவிசேஷம் அறிவிச்சுட்டு தான் வர்றது. அந்த இடத்துல இயேசு உங்களுக்கு தெரியுமா, நீங்க பரலோகத்துக்கு போகணும்னா இயேசு ரத்தம் இல்லாம நீங்க பரலோகத்துக்கு போக முடியாது. உங்க பாவம் கழுவப்படாம நீங்க போக முடியும். நீங்க குடிச்சிட்டே இருந்தீங்கன்னு வச்சுங்களேன், நீங்க கண்டிப்பா பரலோகத்துக்கு போக முடியும். போன வாரம் இங்கே போகும்போது ஒருத்தர் வண்டியில் நின்று கை காட்டினாரு, கேட்டேன் எங்கே போயிட்டு வந்தீங்கன்னாச்சா, வண்டியில் ஏற்றிட்டு போனேன். நான் இங்கே தான் சர்ச்சை தான் வந்தேன், அவங்க உள்ளே போக வேண்டியதாக இருந்தது, காரில் ஏற்றிட்டு போகிறதுக்குள்ளே அவங்களுக்கு சுவிசேஷம் அறிவிச்சு நீங்கள் இப்படியே இருந்தீங்கன்னா, நீங்கள் ஒரு வேளை இல்லைங்க என் வைஃப் கூட சண்டை அதெல்லாம் குடித்தேன் அப்படின்னு எல்லாம் சொன்னார். நீங்கள் என்ன வேணும் சொல்லிங்க, நீங்கள் செத்து போயிட்டு வச்சுக்கல எங்கே போவீங்கன்னு கேட்டேன். நான் செத்து போனால் எங்கே போவீங்க, இந்த குடியோர் வந்து ஆண்டு எடுத்துக்க வரவங்கள கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில்
நீங்க இப்படியே மறிச்சீங்கன்னா இயேசு விட்டு போக முடியாது. உங்க பாவங்கள் பாவத்தோடு மனுஷட்ட போகவே முடியாது. அப்ப நீங்க இயேசுவை ஏற்றுக்கொண்டு ரத்தத்தை கழுவப்பட்டா மட்டும்தான் நீங்க பரலோகத்துக்கு போக முடியும். அவர் சொல்லிட்டு ஆமா தெரியுது இனிமே பண்ண மாட்டேன் சார் அப்படின்னு சொல்லி பண்ணுவாரா தெரியாது. ஆனா ஒரு சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும். போன வாரத்தில் டயர் மாத்திட்டு போயிருந்தேன் ஒரு பக்கம், அங்க பஞ்சர் கழட்டுனான். அவன்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன், அவன் குடிச்சிட்டு எல்லாம் சார் நைட்டு பகல வேலை செய்யறதா சார் எல்லாம் கிடைக்கும் அப்படி அதுன்னு சொல்லிட்டு இருந்தான். நான் எல்லா கோயிலுக்கு போவேன் சார் எல்லாம் பேசியிருந்தான். இயேசு இல்லை நீ பரலோகத்துக்கு போக முடியாது. எங்க போனாலும் சொல்லணும், நம்மளுடைய வேலை ஒரு நபரை பார்க்கும்போது அந்த நபருக்கு அடுத்த சான்ஸ் கிடைக்குமா கிடைக்காதான் தெரியாது. கண்டிப்பா இயேசுவை அறிவித்துட்டு இருக்க வேண்டும், சொல்லியிருக்கணும். இப்படி ஏன் சொல்றேன்னா, நான் சொல்றேங்கிறதுக்காக சொல்ல, நாம சொல்லணுங்கிறதுக்காக சொல்றேன். நான் சொல்றேங்கிற கண்டிப்பா இதெல்லாம் என்ன சொல்றேன், சொல்லும் போதே உள்ளத்துல பெருமை இருந்தோம் சொன்ன வச்சுங்களேன், கர்த்தர் அதை கேட்க மாட்டாரு, அந்த ஜெபத்தை அங்கீகரிக்க மாட்டாரு. நம்ம சொல்லு பாரம் இருக்கணும். ஒரு மனுஷனை பார்க்கும்போது சே இந்த இவன் இழந்து போயிட்டானா எங்க போவான், இந்த ஆத்மா அழிஞ்சு போச்சுன்னா எங்க போகும், பரலோகத்துக்கு போகுமா, அழிச்சு போச்சுன்னா எங்க போகுங்கிற பாரம் இருக்கும் நமக்கு. அப்படிப்பட்ட அந்த பாரத்தை தான் கர்த்தர் பார்க்கிறார். உண்மையாகவே நம்ம இந்த தேசத்தை சுதந்திரிக்கணும் அப்படின்னா அந்த ஜனங்களுக்காக ஜெபிக்கணும். முதல்ல இயேசுவை அறிவிக்க வேண்டும். இந்த பாரத்தோடு நம்ம ஜெபிக்கிற ஜெபங்களுக்கு கர்த்தர் பதில் கொடுத்து எல்லாவற்றையும் சரிப்படுத்துகிறார். நம்ம கையில் கொடுத்துருக்க. ஏன்னா இப்போ அதோட வேல்யூ தெரிஞ்சு இப்போ லைன் மேன் வச்சுங்க க்ளவுஸோட போயிட்டு போகணும், அப்படி தானே. கரண்ட் என்னையும் கட்டா என்ன இறந்து போயிடுவோம் அப்படிங்கிற எண்ணம் இருக்கணும். அந்த வேலை தெரிஞ்சவங்களுக்கு மட்டும்தான் அதை இதெல்லாம் செய்யணும். அதே மாதிரி நம்மள்ட்ட அந்த பொறுப்பை அறிஞ்சு கொடுத்துருக்காரு. நம்மள்ட்ட எல்லாத்துலையும் ஏன் கொடுக்கல அந்த பாரத்தை, எல்லாத்தையும் ஏன் ஒரு இது கொண்டு வரல, அந்த வேலை நீங்க பண்ணுவீங்கிற நம்பிக்கையோட உங்க கையிலெல்லாம் கொடுத்துருக்காரு. நாம ஏதாச்சும் சாக்கு போக்கு சொல்லிட்டு இல்ல நல்ல ஆளை பெருசா கட்டிட்டோம் இவ்வளவு பேர் வர்றாங்க சொல்லி அந்த பெருமையோட மாத்திரம் இருந்துட்டா ஏசி இருக்குது எங்களுக்கு அப்படிங்கிற இவ்வளவு பெரிய ஆலயத்தை எது கொடுத்தாரு, பெருமை வராத கொடுத்தாரா? இந்த ஜனத்தை எல்லாம் அநேக ஆலை இந்த இவ்வளவு லட்சங்கள் நம்ம போட்டிருக்கிறோம் அப்படின்னா இதுல எவ்வளவு பெரிய விலை மதிக்க முடியாத ஆத்துமாக்களை கொண்டு வந்து நிறைக்கணும். இவ்வளவு லட்சங்கள் நம்ம போட்டிருக்கிறோம் அப்படின்னா கையில் நம்ம நம்பி கொடுத்துருக்காருன்னா இந்த சபையில கொண்டு வந்து அநேக ஜனங்களை ரட்சிக்க கொண்டு வந்து பரலோகத்துக்கு நேரா என்ன பண்ணணும், கொண்டு போனோங்கிற இதுதான் நமக்கு கர்த்தர் கொடுத்துருக்கிறாரு. சும்மா 4 பேர் பார்க்கறதுக்கு பேசுறதுக்காக அல்ல, 4 பேருக்கு பெருமைக்காக சொல்றதுக்கு அல்ல. ஆத்தும பாரத்தோடு ஜெபிச்சு எங்க ஆலயம் நிரம்பணும், ஒரு 4-5 ஆராதனை நடக்கணும்ப்பா, இந்த இடத்துல அநேக ரட்சிக்கப்படணும், இவ்வளவு ஜனங்கள் ரட்சிக்கப்படணும், இவ்வளவுக்கு நாங்கள் சுவிசேஷம் அறிவிச்சிருக்கணும், இவங்க இவ்வளவு ஜனங்கள் ரட்சிக்கப்படணும், இத்தனை ஜனங்களை நல்வழிப்படுத்தணுங்கிற எண்ணம் நமக்கு இருக்கணும். அந்த பாரத்தோடு நம்ம செய்யும் போது தான் அந்த கர்த்தர் நமக்கு அதான் சொல்றேன், நான் 100க்கு 100 நம்புறேன், நம்மை கொண்டு கர்த்தர் செய்வார். அல்லேலூயா. எண்ணங்கள் கொஞ்சம் மாற்றம், சிந்தையில சில மாற்றம், சில காரியங்களை மாத்திரம் மாற்றிட்டு ஜெபம் பண்ண ஆரம்பிக்க. ஆண்டவரே எங்களுக்கு இந்த தேசத்தை கொடுங்கப்பா, இந்த இருக்க ஜனங்களை கொடுங்க. ஏன்னா இங்க நம்ம எவ்வளவு சம்பாரிச்சு வச்சிருந்தாலும் உண்மையை சொல்றேன், இங்க எவ்வளவு சம்பாதிச்சு வச்சா கொண்டு போக முடியாது, ஆத்துமாக்களை தான் கொண்டு போக முடியும், இங்க இருக்கிற ஜனங்களை ரட்சிச்சு தான் கொண்டு போக முடியும். அதனால இங்க நம்ம ரொம்ப சம்பாதிக்கிறோம், ரொம்ப செலவு பண்றோம், ரொம்ப இது பண்றோம், ஆனா கொண்டு போக முடியாத பொருட்கள் மேல இவ்வளவு கவனம் செலுத்தி நம்ம சம்பாதிக்க ஆரம்பிக்கிறோம். அப்படித்தானே? இவள் கொண்டு போக முடியாத பொருட்களுக்கு நைட்டு பகலும் வேலை செய்து உழைச்சு கொண்டு வந்து சேர்த்தி வச்சு அதெல்லாம் பண்றோம். கொண்டு போகக்கூடிய ஆத்துமாக்களுக்காக என்ன பண்றது இல்லை, செலவு பண்றது இல்லை, ஒரு செலவு இது பண்றது இல்லை. அதனால நாம ஜெபிக்கணும், அந்த ஜனங்களுக்காக ஜெபிக்கணும். உண்மையாகவே இன்னும் ஒரு ஜெபக்குறிப்பு கூட இருக்குது, நம்முடைய சபை இன்னும் மேலே கட்டுறதுக்கு இருக்குது, அதுக்கான ஜெபம் பண்ணணும். ஏன்னா ஒன்றும் இல்லை, நீ மேலே கட்டுறதுக்கு பணம் இல்லை, விற்கிறதுக்கு ஒன்றும் இல்லை எங்கள்கிட்ட. சரி, அதனால ஏன்னா நம்ம ஆலயத்துக்கு வேண்டி உள்ளதெல்லாம் கொடுத்தாச்சுன்னு வச்சுக்கோங்களேன், உள்ளதான் கொடுத்தாச்சு, நீங்கள் கர்த்தர் தான் நடத்தி ஆகணும், வேறு வழியே இல்லை. ஏன்னா நமக்கு தேவைகள் அதிகமாக இருக்குது. நாங்கள் விட்ட போனவரும் இருந்தார், எவ்வளோ எல்லாம் கேட்டு இருந்தோம், இதை ஆர்டர் வர பயம் இல்லை. இப்போ கொஞ்ச நாளாக எப்படி கட்ட போகிறோம், என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிற ரொம்ப ஒரு பயம். ஆனால் ஆண்டவர் பார்த்துக்குவாங்க நம்பிக்கை தான், எப்படி இருந்தாலும் ஆண்டவர் பார்த்துக்குவாங்க நம்பிக்கை தான். ஏன்னா வேறு ஒன்றும் இல்லை, ஜெபம் பண்ண ஆண்டவர் சமூகத்தில், ஆண்டவரே ஒரு நல்ல ஆலயத்தினுடைய இன்னும் கொஞ்சம் தேவைகள் இருக்குது, அதுக்காக நீங்கள் ரெடி பண்ண ஆண்டவரே. ஏன்னா ஆண்டவர் உள்ளத்தின் மன விருப்பத்தின்படியாய் ஜெபிக்கிற ஜெபத்தை கர்த்தர் என்ன பண்ணுவார், கேட்பார். ஏன்னா நான் கர்த்தர் தான் எல்லாவற்றையும் சரிப்படுத்துகிறவர், எல்லாம் ஒரு திட்டத்தை கொடுக்கிறவர், ஒரு தீர்மானத்தை கொடுக்கிறவர். அதனால எல்லா தேவையும் கர்த்தர் சந்திக்கும்படியாக கூடி நம்ம ஜெபம் பண்ண போறோம். அல்லேலூயா. ஏன்னா அவருடைய விருப்பம், அவருடைய தரிசனம் இந்த பூமியில் நிறைவேறணும். அவருடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதற்கான எல்லாவற்றையும் அவரே பார்த்து கொள்ளுவார். அதனால கர்த்தருடைய சமூகத்தில் சில காரியங்களுக்கான ஜெபம் பண்ண போறோம். எப்படி ஜெபம் பண்ணுங்கிற இந்த நாளிலே பார்த்தோம். கர்த்தர் எப்படி பதில் கொடுப்பார்கிறத பார்த்தோம். பரிசுத்தம் உள்ள எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம ஆத்துமாக்களை நாம ஜெபம் கேட்டா சில பொருட்களை தப்பிக்க முடியும். அதான் தான் சொல்றாரு 22வது வசனம் சொல்றாரு, அல்லாமலும் நீங்கள் பகுத்தறிவுள்ளவர்களாய் இருந்து சிலருக்கு இரக்கம் பாராட்டி சிலரை அக்கினியிலிருந்து இழுத்து விட்டு
பயத்தோடு ரட்சித்து அப்படின்னு வேதம் சொல்லுது. அப்ப இந்த பகுத்தறிவோடு கூட இந்த ஆத்துமாக்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கணும். இந்த பகுத்தறிவோடு கூட அந்த ஜனங்களுக்காக ஜெபிக்கணும். அந்த ஜெபங்களுக்காக திறப்பில் நிற்கணும் ஜனங்களுக்காக. அந்த சமூகத்தில் அப்படிப்பட்ட ஜெபங்களை கர்த்தர் கேட்டு சில ஆத்துமாக்களை நம்ம இழுக்கும் போது அது நம்ம கையில் அகப்படும். இல்லாட்டினா கண்டிப்பா எடுப்போம், அது எதுவுமே வராது. அநேகருக்கு அறிவிப்போம், அந்த ஜனங்களை ரட்சிக்கப்பட முடியாது. ஆனா நாம் ஜெபிக்கிற ஜெபம் இப்படிப்பட்ட எண்ணத்தோடு கூட நாம் ஜெபிப்போம் என்று சொன்னா கர்த்தர் அந்த ஜெபங்களை எல்லாம் கேட்டு நாம சிலதை இழுத்து விடும்படியா நம்ம கையில சிலதை என்ன பண்ணுவாரு, சிக்க வைப்பார். நம்ம போய் சொல்லும் போது நம்ம கைக்கு மாட்டோம். நமக்கு அது என்ன பண்ணுவார், அடிப்பார். நமக்கு வேண்டிய சில ஆத்துமாக்களை வச்சிருப்பார். அந்த ஆத்துமாக்கள் எல்லாம் ஜெபத்தோடு போய் செல்லும் போது அதை ரட்சிப்பதற்கு ஏதுவான வார்த்தைகளை வாயில போடுவாரு, உள்ளத்துல போடுவாரு. அதுக்கு நம்ம ஜெபம் பண்ணும்போது அந்த வீட்டுல அற்புதத்தை செய்வாரு. அப்ப அவங்க ரட்சிக்கப்படுவாங்க, அவங்க இயேசு பக்கம் வருவாங்க. நாம போய் ஜெபம் பண்ணும்போது சில அற்புதங்களும் சில நோய்கள் நீங்கும். சிலர் மனதை திறப்பாங்க, இல்லப்பா இதுவரை சொல்லாத ரகசியத்தெல்லாம் சொல்றேன், இதெல்லாம் இப்ப கஷ்டமா இருக்குது, இதான் நான் செய்த பாவம் சொல்லி நம்மள்ட்ட மனந்திருப்பாங்க. அந்த மனந்திருப்பதில் அந்த ஜனங்களுக்கு என்ன வார்த்தை சொல்லணுங்கிற வார்த்தையை நமக்கு கையில் போடுவார். நாம சொல்லுகிற சுவிசேஷம் அங்கே விளையும். அதை இயேசுவை அந்த என்ன பண்ணுவார், அந்த ஆத்மாக்களை ரட்சிக்கிறதுக்கு ஏதுவாய் மாற்றுவார். அப்படிப்பட்ட ஜெபத்தோ சிந்தையோடு கூட நாம் சில காரியங்களுக்கு ஜெபம் பண்ண போறோம். ஆண்டவர் சமூகத்தில் கண்களை மூடி